இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஜெயம் ரவி நடித்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. இதை மோகன் ராஜா இயக்கியிருக்காரு. 2004 வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆணுச்சு. இதில் ஒரு அம்மா பையன் சென்டிமெண்ட்டு கதை தான் வரும். இதில் சின்ன வயசுலேருந்தே, அதாவது அப்பா இல்லாமல் சிங்கிள் மதராக வளர்த்துட்டு வருவாங்க ஜெயம் ரவியை. அவங்க அப்பா சில பல காரணங்களால் பிரிஞ்சு போயிடுவார். அவர் ஒரு பாக்ஸராக இருந்திருப்பார். பிரகாஷ்ராஜ் தான் இதில் ஜெயம் ரவிக்கு அப்பா. அவர் ஒரு பாக்ஸராக இருந்திருப்பார். அப்புறம் பார்த்தா அவருக்கு வெளிநாட்டில் போய் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லியே பிரிஞ்சு போயிடுவாங்க. அவர் தனியாக அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு இருந்துருவார். ஆனால் இவங்க அதை பற்றி எதுவுமே அப்பா இல்லாத குறை தெரியாமல் வளர்க்கணும்னு சொல்லி நல்லா படிக்க வச்சு இவங்களும் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. பையனை நல்லா படிக்க வச்சு பெரியலாக்கணும்னு நினச்சிட்ருப்பாங்க. நதியாவுக்கு இந்த படத்தில் ஹார்ட்டில் ஒரு டிசீஸ் இருக்கும். அதனால் இவங்க ரொம்ப வருஷம் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பையனை நல்லா வளர்த்து இது பண்ணியிருப்பாங்க. கடைசியாக ஒரு கட்டத்தில் அவங்க இறந்து போயிடுவாங்க. இறந்து போகும்போது உங்கள் அப்பா இவர் தான். ஏன்னா ஜெயம் ரவிக்கும் பாக்ஸிங் தெரியும். அவர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இருக்கிறது ஈஸ்வரமூர்த்தி அப்படின்ற ஒரு பாக்ஸர், அதாவது பிரகாஷ்ராஜ். அதை சொல்லிட்டு இறந்து போவாங்க. இவர் தான் உன்னோட அப்பா, நீ அவர்கிட்டயே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போக, சரின்னு சொல்லி இவர் மலேசியாவில் இருப்பார். அப்போ இவரும் கிளம்பி அங்கே போயிருப்பார். ஆனால் அவர் 2ஆவதாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜெயம் ரவியெல்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஒரு கட்டத்தில் பிரகாஷ்ராஜை அவர் சொல்லி கொடுத்த பசங்களே, அதாவது பாக்ஸிங் கற்றுக்கிற பசங்களே அடித்து போட்டுருவாங்க. அப்போ தான் இவர் போய் என்னோடய அப்பாவை நீங்கள் எப்படா அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போடுவார். அப்போ தான் இவருக்கு ஜெயம் ரவிக்கும் இப்போ பாக்ஸிங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே ஒரு டோர்னமெண்ட்டில் இறக்கி விட்டு ஜெயிக்கவும் வைப்பார். பிரகாஷ்ராஜ் சொல்லுவார், நான் இருந்து வளர்த்துருந்தா கூட உன்னை இந்த அளவுக்கு நான் வளர்த்துருப்பேனான்னு தெரியலை, உண்மையிலேயே மகாலட்சுமி உன்னை ரொம்ப அழகாக வளர்த்துருக்கான்னு சொல்லுவார்.